السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த அற்புதமான துஆவை 41 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல் குர்ஆன் கூறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு விடயம்தான், நான் ஏராளமான துஆக்களை கேட்கின்றேன், என்னுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகுவதில்லை, நான் கேட்கக்கூடிய விடயங்கள் எனக்கு கிடைப்பதில்லை என்று அதிகமான சகோதரர்கள் கூறுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே ஒரு சஹாபி வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய துஆக்கள் கபூலாகுவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறியதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய உணவை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் ஹலாலை கொண்டு உண்டால் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். நாம் ஹராமோடு ஹராம் நம்முடைய இரத்தத்தில் கலந்திருந்தால் நம்முடைய துஆக்கள் ஒருபோதும் அல்லாஹ்விடம் கபூலாகாது என்பது இந்த ஹதீஸினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று சில சஹாபாக்கள் இருந்தார்கள், அவர்கள் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அல்லாஹ் அவர்களுடைய துஆவை உடனே அங்கீகரிப்பான். சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு பெண்மணி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சிறிது காலத்தில் அந்த பெண்மணி சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சண்டைக்கு வருகிறார்கள். அதாவது, என்னுடைய காணியை நீங்கள் அபகரித்து விட்டீர்கள் என்று அந்த பெண்மணி சண்டையிடுகிறாள். சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, நான் அபகரிக்கவில்லை என்று எத்தனையோ முறை கூறியும் அந்த பெண்மணி கேட்பதாக இல்லை. சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துஆவை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். என்ன துஆ என்றால், யா அல்லாஹ், இந்த பெண் பொய் கூறுவாளேயானால் இந்த பெண்ணினுடைய 2 கண்களையும் நீ பார்வையற்றதாக ஆக்கிவிடு. இந்த பெண் வாழக்கூடிய வீடே இந்த பெண்ணினுடைய கபராக மாற்றிவிடு என்று சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ கேட்கிறார்கள். 1 மாதம் கூட ஆகவில்லை. முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பெண்மணியினுடைய பார்வை அகற்றப்பட்டு விட்டது. அதாவது, அந்த பெண்ணினுடைய கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது. அதே போன்று அந்த பெண்மணியினுடைய வீட்டிற்கு பின்னால் ஒரு கிணறு இருந்தது. அந்த பெண்மணி நடந்து செல்லும் பொழுது அந்த கிணற்றிலே விழுந்து அந்த பெண்மணி அங்கேயே வஃபாத்தானார்கள். அந்த பெண்மணி தன்னுடைய கண் பார்வையை இழந்ததும் கூறினார்கள், சயீதினுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகிவிட்டது என்று அந்த பெண்மணி வாழும் காலத்திலேயே கூறியிருந்ததாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அவர்களுடைய துஆ உடனே கபூலாகிவிடும். நாமும் அதே போன்று நம்முடைய துஆக்களும் கபூலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறியதை போன்று நம்முடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக்கிக் கொள்வோம்.
நம்முடைய ஆகாரத்தை நாம் ஹலாலாக்கிக் கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்போம். நாம் இந்த துஆவை 41 தடவை ஓதுவோம். அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 40க்கும் மேற்பட்ட ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்திருந்தோம். 40 ரப்பனா துஆக்களும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் முழுமையாக நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்திருந்தோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே நபிமார்கள் கேட்ட துஆக்களை குறிப்பிடுகின்றான். ரசூல்மார்கள் கேட்ட துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இறைநேசர்கள் கேட்ட துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்வான் என்பதையும் அல்லாஹ் அந்த குர்ஆனினுடைய வசனத்துக்கு பின்னால் அல்லாஹ் மிகவும் தெளிவாக கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த துஆக்களை கேட்கின்ற பொழுது யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்போம். நிச்சயமாக நம்முடைய துஆக்களுக்கும் அல்லாஹ் பதில் வழங்குவான். என்ன துஆ என்றால், சூரத்துல் பக்ராவிலே இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி அத்தியாயமான, அதாவது கடைசி வசனம், சூரத்துல் பக்ராவினுடைய 286வது வசனத்தில் அது மிகவும் பெரிய ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே வரக்கூடிய ஏராளமான ரப்பனா துஆக்கள் இருக்கின்றது. அதில் ஒரு துஆ, ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா. ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா. இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், அது சம்பாதித்ததன் நன்மை அதற்கே, அது சம்பாதித்ததின் தீமையும் அதற்கே என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய மிகவும் பெரிய சூறாவான சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனம். அதிலே இன்னும் ஏராளமான ரப்பனா துஆக்கள் இடம்பெறுகின்றது. அதிலே வரக்கூடிய ஒரு துஆ தான் ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா. அது சம்பாதித்ததன் நன்மையும் அதற்கே உரியது, அது சம்பாதித்ததன் தீமையும் அதற்கே உரியது என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நாம் 41 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமென்றால் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அதே போன்று ஹராம் ஹலால் இதனில் பேணுதலாக இருப்போம். இவ்வாறு இருப்பதன் மூலமாகவே அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வதாக குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபிமொழிகளில் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள்.